ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காம்படிட்டர்ஸ வந்து ஆட் காப்பிய வந்து எப்படி ஸ்பை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ, அத நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஈஸியான மெத்தட் தான். ஆனா ரொம்ப நல்ல எஃபெக்டிவான மெத்தட் இது. ஸோ, அத எப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் வாங்க. ஜஸ்ட் குரோமுக்கு போய்க்கோங்க. குரோம்ல போயிட்டு ஆ மெயில் சாம்ப்ன்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்னென்ன அட்வர்டைஸ்மென்ட் ரன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்க போறேன். ஸோ, ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து அந்த மெயில் சாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு அடிங்க. இல்லைன்னா உங்களுக்கு உங்களுக்கு ரிலேட்டடான ஏதாவது கீவேர்ட்ஸ் அடிங்கனாலும் அவங்க ஆட்ஸ் வரும். அந்த ஆட்ஸ் வந்ததுக்கப்புறமா இந்த சைட்ல இந்த ஆட்ஸ் வந்ததுக்கப்புறமா சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்ல ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு மை ஆட் சென்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா, ஷீ மோர் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுறது மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த 30 டேஸ்ல வந்து பாஸ்ட் 30 டேஸ்ல வந்து என்னென்ன ஆட்ஸ் அவங்க மெயில் சாம்ப் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டிஸ்ப்ளே காட்டிடும். இதை வந்து நீங்க ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணி என்ன டைம்ல இன்னைக்கா, இல்லை எஸ்டர்டே, இல்லை 7 டேஸ் பிஃபோர், இல்லை 30 டேஸ் பிஃபோர்னு சொல்லிட்டு நீங்க அதை இது கூட பண்ணிக்கலாம். இல்லை எனி டைம் கொடுத்து நீங்க இது கூட பண்ணி பார்த்துக்கலாம் எப்பப்பெல்லாம் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து கண்ட்ரி ரேஞ்சிலையும் வந்து நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன கண்ட்ரியில வந்து இது பண்றாங்க. இப்போ யூஎஸ்ன்னு போட்டு பார்ப்போம். ஜஸ்ட் யூஎஸ்ன்னு போட்டு யுனைடெட் ஸ்டேட்ல வந்து பார்ப்போம். ஏதாவது ஆட்ஸ் ரன் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ல வந்து ஆட்ஸ் ரன் பண்றாங்க. அவங்க இதில வந்து எப்படியெல்லாம் ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து அவங்க என்ன ஃபார்மேட்ல வந்து ரன் பண்ணியிருக்காங்க. இமேஜ் ஆட்ஸா ரன் பண்ணியிருக்காங்களா? ஆ இமேஜ் ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்காங்களா? இல்ல வீடியோ ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்காங்களா? டெக்ஸ்ட் ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களால ஈஸியா பார்க்க முடியும். இங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து அவங்க இமேஜ் ஆட்ஸா ரன் பண்ணியிருக்காங்க. இது மூலியமா வந்து நீங்க கீவேர்ட்ஸ் கூட நீங்க வந்து எடுக்க முடியும். டெக்ஸ்ட் ஆட்ல பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் ஆட் ரன் பண்ணியிருக்காங்க. இடத்துல வந்து நீங்க கீவேர்ட்ஸ் கூட எடுக்க முடியும். சிஆர்எம் மார்க்கெட்டிங் அது ஒரு கீவேர்டு. நியூஸ் லெட்டர்ஸ், டெம்ப்ளேட்ஸ், இ-காமர்ஸ் அதாவது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் கூட வந்து உங்களோட காம்படிட்டரோட கீவேர்ட்ஸ் கூட வந்து என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி நீங்க இதில் வந்து பார்க்க முடியும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா, வீடியோ ஆட்ஸ் கூட எப்படியெல்லாம் வீடியோ ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களால் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும். என்னென்ன வீடியோ ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்காங்க, எப்படி அவங்க வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 24 ஆட்ஸ் வீடியோ ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்காங்க இந்த 30 டேஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜஸில் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2K ஆட்ஸ் வந்து இமேஜ் ஆட்ஸ் தான் ரன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து 2K ஆட்ஸ் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. இமேஜஸில் வந்து 600 ஆட்ஸ் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வீடியோஸில் வந்து எவ்வளோ ரன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோஸில் பார்த்தீங்கன்னா 24 ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்ட் ஆட்ஸில் வந்து 700 ஆட்ஸ் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா வந்து நீங்கள் இந்த கீவேர்ட்ஸ் என்னென்ன வெப்சைட் டொமைன், மெயில்சிம்ப் வெப்சைட் டொமைன் அந்த மாதிரி என்னென்ன கீவேர்ட்ஸ் அவங்க காம்படிட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே கீவேர்டை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து கூகுள் ஆட்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த இது வந்து சிம்பிளான மெத்தடு தான். ஆனால் ரொம்ப நல்ல எஃபெக்டிவான மெத்தடு நம்ம காம்படிட்டர் ஸ்பை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு, இல்லை புதுசாக இருந்துச்சு, இல்லை இதே மாதிரி வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது மெத்தட்ஸ் தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் அது என்ன மெத்தடுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாலும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் வீடியோஸ் நான் போட்டுகிட்டே போகிறேன். இல்லை உங்களுக்கு வந்து இந்த டாப்பிக்ஸில் ஏதாவது டாபிக்ஸில் வந்து உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து போடுங்க. நான் அதுக்கான வீடியோவும் நான் எடுத்து போடுறேன். Until then, next video. Take care. Bye bye.